நிச்சயமாக கிப்தி. பெரம்பூர் ரயில் நிலையத்தில் சூட்கேஸில் தலை கை கால் வெட்டப்பட்டு அடையாளம் தெரியாத ஆண் சடலம் தற்போது அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. இறந்தவரின் மனைவி மற்றும் அவரது ஆண் நண்பரை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பெரம்பூர் ரயில் நிலையத்தில் நேற்று முன்தினம் 4வது நடைமேடையில் அதாவது கேட்பாளர்கள் கிடந்த சூட்கேஸில் அங்கிருந்தது கண்டு ஆட்டோ ஓட்டுநர் அதை கண்டு பெரம்பூர் ரயில்வே போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். போலீசார் சூட்கேஸை திறந்து பார்த்தபோது தலை மற்றும் கை கால் இல்லாமல் ஆண் சடலம் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். 2 நாட்களாக சூட்கேஸில் இருந்த ஆண் சடலம் யார் என்பது குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தனர். உயிரிழந்த நபரின் தலையை கண்டுபிடிக்க புளியந்தோப்பு துணை ஆணையர் தலைமையிலான 2 தனிப்படைகள் அமைத்து, அதே போன்று ரயில்வே போலீசார் தலைமையில் 4 தனிப்படைகள் அமைத்து இறந்தவர் யார் என்பது குறித்து, சூட்கேஸில் உடலை கொண்டு வந்து இங்கு வைத்து சென்றவர் யார் என்பது குறித்தும் விசாரணை மேற்கொண்டு தேடி வந்தனர். போலீசார் உடலை பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையை அனுப்பி வைத்து சந்தேக மரணமாக வழக்கு பதிவு செய்து DNA சோதனை பிரிவுக்கு கூட அங்கு அனுப்பி பரிந்துரை செய்து விசாரணை நடத்தி வந்தனர். ஆனால் எதிர்பாராத ஒரு திருப்பமாக பெரம்பூர் ரயில் நிலையத்தில் தலை கை கால் அதாவது இல்லாமல் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பெண் உட்பட, அதாவது அவர் இறந்தவரின் மனைவி உட்பட பெண் உட்பட 2 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்துள்ளனர். முதற்கட்ட தகவலில் உயிரிழந்த நபர் தேனாம்பேட்டையில் இருப்பதாகவும் அவருடைய பெயர் அமீர் அலி என்பதும் தெரிய வந்திருக்கிறது. அதாவது பெண் ஒருவரையும் கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் தகவல் தெரிவித்தனர். ரயில் நிலையத்தில் இறந்தவர் அமீர் அலி என்பதும் அவருடைய மனைவி மற்றும் ஆண் நண்பரை போலீசார் கைது செய்து தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிப்தி.